எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணால் நமக்கு ஓரளவு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் முன்னாடி லான்ச் ஆனால் கூட அதிகமாக சர்வீஸ் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அண்ட் வந்தப்போ எனக்கு கம்ப்ளைண்ட்டும் இருந்தது. தொடச்சி கொண்டு வந்தது வாட்டர் மார்க்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு வண்டியில். கண்ணாடியில் மெயினாக நிறையா வாட்டர் மார்க்ஸ் இருந்துச்சு. நான் அதை கன்சர்னாக ஃபோட்டோ எடுத்து குரூப்லேயும் போட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். ஆந்திராவில் தடாக் பக்கத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு லாங் டிரைவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூசர் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன ஒரு காரு. அதோட லுக்கை நம்ம பார்க்கும்போதே ஒரு மாதிரி சப்ஜெக்டிவாக இருந்தது. ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. கியாவோட சிராஸ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் அதோட டிரைவ் ஈவெண்ட்டுக்கே நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தினேஷ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு கிவ் அவே கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கும் வந்து இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. ஸோ இது மஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இந்த இன்வால்வ்ல இந்த மஸ்க் அப்படிங்கிறது த மோஸ்ட் ஃபேவரட் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்குமே வந்து இந்த மஸ்க் அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஸ்மெல்லா வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸா வந்து உங்களுக்கு இருக்கு. இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஃபாயில் இருக்கும். அந்த ஃபாயில ஜஸ்ட் நீங்க இப்படி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓபன் பண்ணி திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மேல வந்து ஒரு சின்னதா ஒரு ஷட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மெல் வேணுமோ அதுக்கேற்றாலும் அதை ரெகுலேட் பண்ணிட்டு உங்க கப் ஹோல்டர்ல போட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 30 to 40 days வந்து இதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய காருக்கு கூட இது வந்து இந்த ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கவர் பண்ணும் அப்படிங்கறதா அவங்க ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ ஜெப்டோல 10 minutesல இதை வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். இதை நம்ம கெஸ்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ரோ, இப்போ ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவில போயிருக்கீங்க அப்படின்னா, அது மேபி ஃபர்ஸ்ட் காரா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் காரா இல்ல அப்கிரேட் ஆகி வந்தீங்க? அப்கிரேட் ஆகி தான் வந்தேன். ஸோ இது என்னோட தேர்ட் காரு. ஸோ 12 years பேக்கு ஆம்னி வச்சுருந்தோம். ஒரு 2 yearsக்கு மட்டும் ஷார்ட்டாக வச்சுருந்தோம். செகண்ட் ஹேண்ட் ஆம்னி வாங்கி ஒரு 2 years ஓட்ட பழகிட்டு அதுலேருந்து அப்கிரேடு தான் ஸ்விஃப்ட் டிசையர். ஸ்விஃப்ட் டிசையர் டீசல் வேரியன்ட் வாங்கினோம். அந்த 1.2 liter ஃபியட் இன்ஜின். அது ஒரு நேஷ்னல் இன்ஜினாக இருந்துச்சு. அது கம்ப்ளீட்டாக நிறையா கார்ஸ்லேயும் இருந்துச்சு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு மைலேஜ். ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ் வைஸும் சரி எதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் பெருசாக இருந்ததில்லை. நிறையா ப்ரோஸ் தான் இருந்தது ரதர் தென் கான்ஸு. பட் த்ரூ அவுட் த இயர்ஸ் வந்து இப்போ அப்பா அம்மா வயசாகுது, நம்மளும் வளர்கிறோம். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தது. பின்னாடி அதில் மெயினாக கொஞ்சம் டிப்பாகி உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக அப்கிரேடுன்னு பார்த்தது. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுன்னு பார்த்தா இந்த எஸ்யூவி எல்லாருமே அப்கிரேடுன்னு பார்த்தாவே ஒரு எஸ்யூவி தான், ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு சில பிராண்டில் 2 கார்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பிஸியான ஒரு மார்க்கெட் இது. அப்போது உங்களுக்கு இதில் செலெக்ஷனில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ நீங்கள் என்னென்ன கார்லாம் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த சிராஸ்? ஸோ எஸ்யூவி போகிறதுனாலும் நம்ம மிட் சைஸ் போகிறதா இல்லை சப்காம்பேக்ட் போகிறதாங்கிறது பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒன்று நம்ம பட்ஜெட்டும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு. பட்ஜெட் முடிவு பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் முடிவு பண்ணேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது.
ஸோ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார்ஸ் தான். நான் போய் பார்த்தது ஒரு 7-8 கார் பார்த்தேன். சைரைடர் பார்த்தோம், எலிவேட் பார்த்தோம், 3XO ஆஃப்கோர்ஸ், டாட்டாவில் நெக்ஸான் கர்வ் ரெண்டுமே பார்த்தோம், ஸ்கோடா கைலாக் பார்த்தோம், கியாவில் சானட்டும் பார்த்தோம், சிரோஸு, ஈவன் செல்டாஸ் கூட பார்த்தேன். நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி சாய்ஸ் அதில் தான் வந்து நமக்கு லாக் ஆகிறதே. எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணால் நமக்கு ஓரளவு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், ப்ளஸ் ஃபீச்சர்ஸும் எல்லாமே இருக்குங்கிறது பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து லாஸ்ட்டாக லேண்ட் ஆனது தான் சிரோஸு. பட் மேபி சிரோஸ் இல்லை, சிரோஸ் வரலன்னா அஃப்கோர்ஸ் நான் ஒரு 4.3 மீட்டர் மிட் சைஸ் எஸ்யூவி தான் போயிருப்பேன்ட்டு எனக்கு சொல்லுது. மேபி ஓகே, ஐம் நாட் ஷுர். இப்போ சிரோஸ் இருக்கிறனால ஐ திங்க் ஃபைன். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில காரோட இந்த சிரோஸை கம்பேர் பண்ணலாம். இப்போ இதோட சேர்த்து லான்ச் ஆனது தான் கைலாக், ஸ்கோடாவோட. ஸோ நீங்க கைலாக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? எஸ். ஓகே, இதே ஆட்டோமேட்டிக் அதுலயும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? அதுல வந்து ஏடியோட காம்போல 80 காம்போல ஓகே, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் அது ஸ்கோடாவோட ஜெர்மன் இன்ஜினியரிங்கிறப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாகவே இருந்துச்சு. Okay. எனக்கு அதுலேயும் வந்து மெயினாக பேக் சீட்டோட அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மேபி சேம் 4 மீட்டர் தான், பட் சம்ஹவ் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. உள்ள இதில் உட்காந்து பார்த்தப்பையும் அதில் உட்காந்து பார்த்தப்பையும் ஃப்ரண்ட்டில் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, பட் பேக் சீட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இன்னும் எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்த மாதிரி இருந்தது. பூட்டு ஓகே பெட்டராக இருந்துச்சு. அது கம்பேரிட்டிவ்லி 3XO கம்பேர் பண்ணுறப்போ கைலாக்கோட பூட் வந்து பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ மெயின் ஃபேக்டராக எனக்கு அந்த பேக் சீட் கம்ஃபர்ட்டும் இருந்துச்சு, ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 3XO அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி லான்ச் ஆனால் கூட அதிகமாக சேல்ஸ் பார்த்த ஒரு கார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 3XOவில் இருக்கிற ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? ப்ரோஸ் அஃப்கோர்ஸ் அதோட இன்ஜின் 1.2 லிட்டர் இன்ஜின் வருது, அண்ட் பெட்ரோல்லேயே உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டரோட வருது. ஸோ அந்த ஒரு வேரியன்ட் தான் நான் பார்க்கணுன்ட்டு போய் பார்த்தது, அந்த AX5 நினைக்கிறேன். ஸோ அது போய் பார்த்தப்போ வண்டி லுக் வைஸும் சரி சேல்ஸ் வைஸும் நல்லா இருக்குது. ஒரு மேபி கான்னா வெயிட்டிங் பீரியட் சொல்லலாம். அண்ட் எனக்கு ஃபார் சம் ரீசன் நான் போன ஷோரூமாக என்னன்னு தெரில, அவ்வளோவா வந்து தேவர் நாட் தட் மச் இன்டு புஷிங் த சேல்ஸ். ஸோ அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மற்ற ஷோரூம் கம்பேர் பண்ணுறப்போ நிறைய பேர் ஃபாலோ அப் பண்ணி தொல்லை பண்ணுறது வேறு, சில ஷோரூமில் சுத்தமாக நம்ம ஓகே வந்தீங்களா பாருங்கள் போங்கங்கிற மாதிரி இருந்தது மஹிந்திராவில் மட்டும். பட் அதுதான் செகண்டரி. வண்டி நல்லா இருந்தால் நமக்கு அந்த எண்ட் ஆஃப் டே அதுதான் ஒர்க் ஆக போகுது. வண்டியில் அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ ரொம்ப க்ளோஸாக ஷார்ட் லிஸ்ட் ஆனது சிரோஸ் அண்ட் 3XO தான். லுக் வைஸும் சரி அது வீட்லேயும் பிடிச்சிருந்தது, இதுவுமே பிடிச்சிருந்தது. பட் ஒன்ஸ் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த பிறகு, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்த பிறகு ஆல்மோஸ்ட் சிரோஸ் தாங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. மெயினாக அதுலேயும் அகெயின் பேக் சீட் கம்ஃபர்ட், பேக் சீட் ஸ்பேஸு, பூட் ஸ்பேஸுமே அது கொஞ்சம் டேப்பர்டு பின்னாடி பூட்டுங்கிறதுனால அது பூட் ஸ்பேஸ் அதனால அடி வாங்கியிருக்கு. அது எவிடென்ட்டாகவே தெரியுது அதில். ஓகே, இப்போ இந்த சிரோஸ் அப்படின்னு எடுத்தாவே இதோட லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காரோட லுக் வந்து பிடிக்கல. லைக் இது வந்து ஒரு மாதிரி பாக்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வேகனார் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அது டிஃபெண்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு அந்த சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வேகனார், டிஃபெண்டர் அதெல்லாம் விட அந்த எட்டியோட ஸ்கோடா எட்டியோட சைட் ப்ரொஃபைல் தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நல்ல சைட் ப்ரொஃபைல். ஃப்ரண்ட்டில் மேபி எனக்கு கன்சர்னாக தெரிஞ்சதுன்னா அந்த ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் பொசிஷனிங் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மேபி ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் ஸ்பேஸ் கரெக்டாக பார்த்து ஓட்டிடலாம். கொஞ்சம் புது டிரைவர்ஸ்க்கு கார்னர்ஸ் கட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அடி வாங்குற இடமே அதுதான். அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இப்போவுமே அது காணுன்னு தான் சொல்லுவேன். பட் நம்ம பார்த்து ஓட்டினோன்னா கண்டிப்பாக இது பண்ணலாம். இப்போ இந்த வேரியண்ட்டில் எனக்கு அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸ் 1க்கு 3 சென்சர் இருக்குது, முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. அது நல்ல ஒரு கவரேஜ் தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஓட்டுற நம்ம ஒரு 2 ஃபீட் இருக்கும்போதே நல்லா அது கவரேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது நமக்கு ஓட்டுறப்போ வந்து. ஓகே, ஃபைன். இப்போது இந்த கார் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரே ரீசன், இந்த ரீசனுக்காக தான் நான் சிரோஸ் போனோம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீச்சர்ஸ் தான் மெயின் ரீசன். அஃப்கோர்ஸ் இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சரி கைலாக்லேயும் சரி 1 லிட்டர் TGDI தான் வித் டர்போ. ஸோ 3XOவில் 1.2 லிட்டர் பெட்டர் இன்ஜின் அதில் இருக்குது. பட் இன்டீரியர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரோஸ் தான்ட்டு எனக்கு முடிவு பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணதே வந்து இதோட இன்டீரியர்ஸ் தான். இதோட அந்த பெரிய ஸ்க்ரீன் ஆகட்டும், பேனரோமிக் சன்ரூஃபு, சீட் கம்ஃபர்ட்டு, ரியர் சீட்டோட அந்த இன்னோவேஷன், அவங்க பண்ணியிருக்கிற ஸ்பேஸ்க்காக பண்ணியிருக்கிற இன்னோவேஷன். அண்ட் நல்லா உட்காந்து பார்த்தாலும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ரியர் சீட் ஃபுல் ரிக்ளைன் பண்ணி உட்காந்து அந்த சன்ரூஃபில் பார்த்தாலே ஏதோ ஒரு இது 2 செக்மெண்ட் தள்ளி உள்ள காரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பயங்கர ப்ராப்பராக இருந்தது கியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் மேபி
இதில் லேண்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் சிராஸ் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ஷன், டீசல் ஆப்ஷன் 2 இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே டீசல் விட்டு வெளியில் போயிட்டே இருக்காங்க. பட் டீசல் இதில் இருக்குது அப்படிங்கிறதே அட்வான்டேஜ். நீங்கள் ஏன் டீசல் வந்து பிக் பண்ணல? நீங்கள் இதுக்கு முன்னாடி டீசல் கார் தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ டீசலை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமா? டீசல் BS6லேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த டிபிஎஃப்கான இஷ்யூஸு அதை அஃப்கோர்ஸ் மெயின்டைன் பண்ணால் அண்டு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக நம்ம ரெவ் பண்ணி ஓட்டினா பிளாக்கேஜஸ் வராதுங்கிறாங்க. பட் இப்போ ஃபியூ இயர்ஸாக தான் வந்துட்டுருக்கு. ப்ரூவனாக அது எந்த அளவுக்கு லாஞ்சிட்டிவிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அந்த அதர் ஹேண்ட் ஒரு பட்ஜெட் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். ஆட்டோமேட்டிக் போனால் ஸ்டார்டிங் வேரியண்ட்டே இது தான், HTK + DCT, இது 7DCT. டீசல் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் வேரியண்ட்டே ஆல்மோஸ்ட் 21 வந்துடுது ஆன் ரோடு. ஸோ எனக்கு 5 lakhs அதிலே டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அந்த 5 lakhs எக்ஸ்ட்ரா நான் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும், மைலேஜில் இருக்கும். பட் என்னோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு 10,000 kilometers இருக்கும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் டிசிடி போகிறப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். அந்த லாங் ரன் அதோட இஷ்யூஸ் வந்ததுன்னா அதுக்கான ஒரு செலவு இருக்கும். அதையும் அதிலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி எடுக்கலாங்கிறது தான் ஐடியா. அண்ட் இது வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே எந்த வேரியன்ட் போனீங்கன்னாலும் எதர் பீட் பெட்ரோல், டீசல் எதுலேயுமே அந்த பேக் சீட் கம்ஃபர்ட் வரல. இதுதான் ஸ்டார்டிங் வேரியன்ட், பேக் சைட் கம்ஃபர்ட் வருது. அண்ட் பேனரோமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டீல் பிரேக்கர் கிடையாது எனக்கு. பட் வந்ததுங்கிறதுனால வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நல்ல ஒரு ஃபீலுமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வி ஆர் என்ஜாயிங் தட் ஃபீச்சர். பட் ஃபீல் குட் வேல்யூக்காக அது ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதில் ஒரு ஐவிடி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வர்றப்போ மேபி 13-14 lakhsக்குள்ளே உங்களுக்கு அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அது கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு பிராண்ட்ஸில் இருந்தது, இப்போ ஹோண்டா எலிவேட்டில் இருக்குது. பட் ஆனால் அது வந்து எனக்கு இன்டீரியர் அந்தளவுக்கு செட் ஆகலை. இந்த 4.3 ஆல்மோஸ்ட் இதோட ஒரு 1 lakh 2 lakh பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் பர்சனலி இன்டீரியர் வந்து எங்களுக்கு அவ்வளோ இதாக ஃபீல் ஆகலை. பட் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் அதுதான் நம்ம கஸ்டமராக பண்ணுற காம்ப்ரமைஸ். இப்போது பிராண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோங்கிறது. கரெக்ட். டு அன் எக்ஸ்டென்ட் தான் நம்மளும் பார்க்க முடியும். வி ஹாவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் சம் திங்ஸ். இப்போது இந்த சைட் லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி பேசும்போதே நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் லுக் தான். பெருசாக வந்து உங்களுக்கு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல. இப்போ டிஎல்ஓ வந்து நல்லா ஒரு ஓப்பனாக இருக்குது. அந்த விண்டோவோட ஷேப்புமே ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப்பு தான். ஓகே, இந்த சைட் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சதுன்னு சொல்கிறதுனா அது இந்த ஸ்கொயரிஷான விண்டோஸ் எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக பிடிச்சது. அண்ட் உள்ளே உட்காந்து பார்க்குறப்போ அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு ஏரியான ஃபீலு, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லை, இங்க்ரெஸ் எக்ரெஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்டில் இருந்தது. இது ஒரு டால் பை கான்செப்டாக இருக்கிறனால. அண்ட் லுக் வைஸ் அகைன் சப்ஜெக்டிவ் தான். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இந்த சைட் ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 80லேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவேட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலு. அது பர்சனலி எனக்கு பிடிச்சிருந்தது சைட் ப்ரொஃபைலு. சில இடத்துல பேக் டெயில் லைட்ஸு அந்த பேக்கோட ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஐ அம் ஓகே வித் இட். அது டோட்டலி சப்ஜெக்டிவ் தான். ஃபைன். இப்போ நம்ம எஸ்யூவிக்கு போகிறது ரொம்ப முக்கியமான காரணம் நீங்களும் சொன்னீங்க, பேரண்ட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளே போகணும் அப்படிங்கிறது. அப்போ இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் பெட்டராக தான் இருக்குது. பட் இங்க்ரெஸ் வந்து அந்த ஒரு ஹைட்டான ஃபீல், நின்ன மணிக்கே அப்படியே உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது இதே இதில் நெக்ஸான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அது கூட எனக்கு கொஞ்சம் ஏறி உட்கார்ற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. இது ஓரளவு 190 mm வருது. ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, எனக்கு உள்ளே ஏறி உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. இது 90 டிகிரி ஓப்பன் ஆகலைன்னாலும் நல்ல ஒரு வைடான டோராக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நம்ம சீட் பொசிஷன் நல்லா பின்னாடி இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஏஜ்டு பர்சனும் ஏறி உட்காந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் ஈவன் மெயினாக நாங்கள் உட்காந்து தான் டெஸ்ட் பண்ணோம். நானும் ஒய்ஃபும் உட்காந்து பார்த்தப்போ எங்களுக்கும் அந்த ஒரு ஏரி ஃபீல் நல்லாவே இருந்தது. நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு உள்ளே உட்கார்றப்போ. இந்த ரியரோட லுக்கு அகைன் ஃப்ரண்ட்டு சைடு எப்படி ஆடாக இருக்கோ அது மாதிரி தான் இந்த ரியரும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம கேரன்ஸை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப லோவாக வந்து உங்களுக்கு ரியர் இருக்குது. இந்த லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? ரியரில் எனக்கு மெயினாக கன்வின்ஸ் ஆகாத ஒரு பார்ட்னா இந்த டெயில் லேம்போட பொசிஷன் தான். இதுக்கு நல்ல ஸ்பேஸே இருந்தது. அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் ப்ராப்பராக வேறு மாதிரி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. பட் ஆன் த ஹோல் அது
இட் கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ். நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது. பட் இப்போ போக போக இட் ஜஸ்ட் க்ரூ ஆன் அஸ். இப்போ பார்த்துச்சுன்னா எனக்கு பெரிய நெகட்டிவாக தெரியல. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அப்படி இருந்தது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த ரியருமே பார்க்கணும்னா ரொம்ப லோவாக உங்களுக்கு வந்து இருக்குது. அப்போது அந்த டிபார்ச்சர் ஆங்கிள் லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு. அப்போ ஒரு பெருசாக ஒரு ரேம்ப்லேருந்து நீங்கள் கீழே இறங்கும்போது இந்த பேக் உரசுற பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் இல்லை. இப்போ என்னோட வீட்லேயே வந்து ஷெட்டில் ரேம்ப் அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு டிபார்ச்சர் ஆங்கிளில் தான் இருக்குது. பட் மேபி நான் லோடு இல்லாமல் தான் யூஸ்வலாகவே வைப்பேன், எடுப்பேன். மேபி அந்த ஒரு ரீசன்னால எனக்கு இது வரைக்கும் தட்டுற பிரச்சனை வரல. பட் யாராவது கூட பின் சீட்டில் மெயினாக ஆள் இருந்து நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இடிக்கும்னு தோணுது. ஜஸ்ட் அந்த மில்லிமீட்டர்ஸில் அது கிளியர் ஆகிட்டு வருது. ஸோ அது ஒரு அதிகமாக இருக்கிறதுல ஒரு சின்ன கன்சர்ன் தான். இப்போ பூட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சப் 4 மீட்டரில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பூட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக ஒரு பூட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போயிருக்கீங்க. அப்போ உங்கள் லக்கேஜ் டம்ப் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? நல்லாவே, சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரே ஒரு நெகட்டிவ்னா இந்த போர்டு தான். இந்த போர்டோட பூச்சி மாதிரி இருக்கு. இது அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க யோசிச்சது வந்து இதோட ரிக்ளைன் பொசிஷனுக்காக யோசிச்சாங்க. பட் நம்ம ஆல் த டைம் வந்து ஃபுல் ரிக்ளைனில் வச்சிருப்போமாங்கிறது. சம்டைம்ஸ் பின்னாடி ஏதாவது போடுங்கன்னு சொன்னால் எடுத்து போட்டால் பூட்டில் தான் உள்ளதாக போய் விடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஷீட் மாதிரி வச்சு கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு மிஸ் தான். லுக்குமே ரொம்ப ஆடாக இருக்குது. பட் ஆனால் இது லோடிங் லிப் கொஞ்சம் ஹைட் அதிகம் தான். பட் ஒரு நார்மல் பில்ட்ல இருக்கிறவங்களால தாராளமாக லோட் பண்ண முடியும். அண்ட் சூட் கேசஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சோம் அப்படின்னா எனக்கு நல்லாவே ஸ்பேஸ் கிடைக்குது. ஈவன் நான் ஃபுல்லாக சீட்டை பின்னாடி வச்சாலுமே. அண்ட் அஃப்கோர்ஸ் 60-40 ஸ்பிளிட் இருக்கும்போது நம்ம லோடிங் அதிகமாக இருக்கும்போது ஏதோ ஒரு சீட் இது பண்ணிட்டு கூட லோட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீட்டை தள்ளி வச்சோம்னா நல்ல ஸ்பேஸே கிடைக்குது. ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கலான பூட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு சப் 4 மீட்டரில். ஏன்னா எல்லாமே இந்த டேப்பர்ட் பேக் போகிறப்போ அது ஒன்று சீட்டுக்கிட்ட வந்துடும் பூட்டு. ஸோ எதுவும் ஹைட்டாக எடுக்க முடியாது. இதில் நிப்பாட்டியே வச்சாலுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஃபீல். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ராக்டிகாலிட்டி, அதாவது இது ஒரு 5 பேருக்கான ஒரு கார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை 4 பேர் தான் போக முடியுமா? 4 பேர் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும். 5 பேர் வெல் பில்ட்டாக 5 பேர்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஆக்சுவலாக 3XOவும் இதுவும் கொஞ்சம் வைடர் தான் கம்பேர் டு அதர் காம்படிட்டர்ஸ் இந்த சேம் சப் 4 மீட்டர் இதில். இது கொஞ்சம் ஒரு 20 மில்லிமீட்டர்ஸ் வைடராக தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். உட்கார்றப்போ கொஞ்சம் 3 பேரும் உட்காரலாம். பட் மேபி ஆன் அ லாங் ட்ரைவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அது மேபி ஒரு சைல்டு இருக்காங்க நடுவில், 2 பேர் அடல்ட்ஸ் இருக்காங்க வெல் பில்ட்டானா தாராளமாக உட்காரலாம். இப்போ நமக்கு இங்கே போனட்டில் எதுவும் சவுண்ட் ப்ரூஃப் எதுவும் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹூடோட நாய்ஸ் உங்களுக்கு உள்ளே வர்ற பிரச்சனை இருக்கா? பெருசாக இல்லை. கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மேபி இருக்கலாம். டோர் வரைக்குமே எனக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியுது. நாய்ஸ் அதுக்கப்புறமா சப்சைட் ஆயிடுது. அது கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆயிடுது. மேபி அதுவும் பார்த்துட்டு தான் அவங்க சவுண்ட் ப்ரூஃபே பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை அது காஸ்ட் கட்டிங்கானு எனக்கு ஐடியா இல்லை. பட் பெருசாக எனக்கு உள்ளே ஒன்றும் அதனால் ஒரு நெகட்டிவாக எனக்கு ஒன்றும் தோணலை. இப்போ இந்த கியா அப்படிங்கிற இந்த பிராண்டை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா கியாங்கிறது அஃப்கோர்ஸ் புதுசாக வந்தாங்கன்னா கூட இயர்ஸ் ஆயிடுச்சு. வரும்போதே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டோட தான் வந்தாங்க, செல்டாஸ் அப்படிங்கிறது. அப்போ தான் எஸ்யூவிங்கிறது பூம் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஃபீச்சர்ஸோட உள்ளே வந்தது ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸுங்கிறத அதிகமாக உள்ளே கொண்டு வந்ததே கியா தான். அப்போ அந்த கியாங்கிற பிராண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்காக ஏன் கேட்குறேன் அப்படின்னா இதோட ரிலையபிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நிறைய டாக் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க அந்த பிராண்டை பற்றி. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5-6 இயர்ஸ் பேக் தான் வந்த ஒரு பிராண்டு. பட் ஹியூண்டாய்ங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிறது. மாருதிக்கு அடுத்து ஆல்டர்னேட்னு பார்த்தா எல்லாருமே போகிறது ஹியூண்டாய் தான். அண்ட் மாருதி நான் ஆல்ரெடி ஆம்னியும் சரி டிசைரும் சரி ரெண்டுமே மாருதியில் தான் இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஃபுல் சப்போர்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்கு அண்டு பெரிய லெவலில் காஸ்ட் இன்கர் பண்ணதில்லை எதுவும் எனக்கு. ஸோ மறுபடியும் மாருதி போகலாம், நல்ல வண்டி இருந்தால் கண்டிப்பாக நான் மாருதி கூட போயிருப்பேன். பட் எனக்கு அதில் இருந்த ஆஃபரிங்ஸ் எனக்கு பெருசாக சூட் ஆகலை என் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. கியா ஆஸ் அ பிராண்டுன்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிலையபிலிட்டி கன்சர்ன்ஸ் இருந்தது. அண்ட் நான் புக் பண்ணப்போ இது பிஎன் கேப்பும் வாங்கலை. நான் புக் பண்ணி எனக்கு டெலிவரிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் பிஎன் கேப் ரிசல்ட்ஸ் வந்தது. பட் அதுக்கு முன்னாடி நிறையா இன்டர்வியூஸ் ஆகட்டும், நிறையா வீடியோஸ்லேயும் எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருந்தது அந்த K1 பிளாட்ஃபார்மே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. நிறையா ஹாட் ஸ்டாம்ப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. ஸோ ஓரளவு ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த்து. 5 ஸ்டார் எதிர்பார்க்கலனாலும் ஒரு 4 ஸ்டாராவது வாங்குங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ சேஃப்டி தான் மெயின் கன்சர்ன்னா
அஃப்கோர்ஸ் வந்து 5 ஸ்டார் ரேட்டட் வெஹிக்கல்னு முன்னாடியே பார்த்து தான் போயிருப்பேன். பட் அது ஒன் ஆஃப் தி கன்சர்ன். எனக்கு எல்லாமே இருக்கணும், ஒரு பேக்கேஜாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் சூஸ் பண்ணது. சர்வீஸ் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகுது. மாருதியிலேருந்து வந்த பிறகு ஷோரூம் போன டைம்லேருந்து ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்த வரைக்கும் கூட அவங்க ஃபாலோ அப் பண்ணுறதும் சரி, அங்கே அவங்க ஒரு நடந்துக்கிட்ட விதமும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு செக்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஃபீல் எனக்கு கிடச்சது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த பாரத் என்கேப்பில் ஒரு 5 ஸ்டார் ரேட்டடை வாங்கின ஒரு காரு, அப்போது அதுக்கு ஒர்த்தாக இந்த கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பில்ட் குவாலிட்டி ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட் திங் நான் ஒய்ஃபோட போனவனே நோட்டீஸ் பண்ணது அந்த பானட் தான். ஓகே, நீங்கள் பானட்டை தூக்கி பார்த்தீங்கனாலே அதோட ஒரு ஹெவி தெரியும். டிசைரோட பானட்டில் இருந்து ஒரு 1.5 டைம்ஸ் அதோட வெயிட் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. நான் அப்பயே சொன்னேன், இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு லுக்லேயே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் பிஎன் கேப்பில் அது ப்ரூவ் ஆகிருக்கு. ஹாப்பி வித் த செலெக்ஷன். ஃபைன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ கியாவோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம ஒரு இஷ்யூ சொன்னோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணாங்களா? அதை ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்தது அங்கே வாங்கின ஷோரூம் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லேயே தான் கொடுத்தோம். நல்லா அவங்களே பிக்கப்லேருந்து ட்ராப் வரைக்கும் அவங்களே பண்ணாங்க. அதில் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது, அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி நம்பர் அதுக்கு குரூப் இதை வச்சுட்டு சர்வீஸ் மேனேஜர்லேருந்து அந்த சூப்பர்வைசர் வரைக்கும் எல்லாரையுமே ஆட் பண்ணிடுறாங்க. அதிலேருந்து எல்லா ஃபாலோஅப்ஸும் அதில் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, வண்டி ரெடி ஆகுது, டெலிவரி ஆக போகுதுன்ட்டு எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் இந்த மைக்கியா ஆப்பும் இருந்தது. அதுலேயுமே நம்ம சைன் அப் பண்ணிட்டோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்துடுது. நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுல எல்லாமே ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வந்தப்போ எனக்கு கம்ப்ளைண்ட்டும் இருந்தது. தொடச்சி கொண்டு வந்திருந்தது வாட்டர் மார்க்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு வண்டியில். கண்ணாடியில் மெயினாக நிறையா வாட்டர் மார்க்ஸ் இருந்துச்சு. நான் அதை கன்சர்னாக ஃபோட்டோ எடுத்து குரூப்லேயும் போட்டேன். போட்டவுடனே அவங்களே ஆஃபர் பண்ணிட்டாங்க, சாரி சார், ரொம்ப சாரி, நாங்கள் மேபி கவனிக்காமல் டெலிவரி ஆகிருக்கோம், நீங்கள் எப்போ வேணால் கொண்டு வாங்க, நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணி தரேன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபீட்பேக் காலில் நான் கூட சொல்லலை, அவங்களே சொல்லி ஷோரூம் சைட்லேருந்து கால் பண்ணி ஒரு 3 மந்த்ஸுக்கு கார் வாஷ் கூப்பன் அனுப்பியிருக்கோம் சார், அதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ, சாரின்னு சொல்லி 2-3 தடவை அப்பாலஜைஸ் பண்ணாங்க. ஸோ சர்வீஸ் வைஸ் கஸ்டமரை ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக வைக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ரியர் சீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறோம் ப்ரோ, ஓ மை காட் ஃபீல் தான். ஒரு சஃப் மீட்டரில் இப்படி ஒரு லெக் ரூம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இனோவாவில் கூட நமக்கு இவ்வளோ லெக் ரூம் கிடைக்குமான்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு மேசிவாக, அதே நேரத்தில் நல்ல ஒரு அண்டத்தை, நல்ல சீட்டோட விட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பக்கெட்டோட ப்ரொஃபைல் இருக்குது. உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக்கு இந்த ரியர் சீட் பற்றி என்ன சொல்கிறாங்க? அவங்க மெயினாக இம்ப்ரெஸ் ஆனதே இந்த ரியர் சீட்க்கா. அண்ட் நான் அப்கிரேட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனும் ரியர் சீட் தான். ஸோ இது வரலன்னா மேபி எனக்கு சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்திருக்கும். இது இருந்தது மேபி பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான். ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த ரியர் சீட்டோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம வெளியே பேசும்போதே பேசணும், இதில் 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம 2 பேருமே கொஞ்சம் வெல் பில்ட் அடல்ட்டு தான். ஸோ நமக்கும் போக கொஞ்சம் குழந்தை உட்கார அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் லீனாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 3 பேர் இதில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லலாம். டனல் ஹைட்மே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே லோவாக இருக்குது. ஏசிக்கும் இதுக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது. அப்போ லெக்கோட பிளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்லி திங், இந்த ஆம்ரெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண ஒரு ஃபீலு, இங்கேயும் ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு இல்லை. அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த ரியரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறதுமே வந்து அல்டிமேட்டான கம்ஃபர்ட்டு, எர்கனாமிக்ஸ் வைஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம்ரெஸ்டாக இருக்கலாம், நமக்கு ஏசியோட த்ரோ நல்லா இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ஜிங் போட்டும் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெனாரோமிக் ஃபீலும் நம்ம இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கும் இதுக்கும் நல்லா மேட்ச் ஆகுது. எஸ், ஓகே, அதுதான் மெயின். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதுதான். இந்த ஒரு ஏலகிரி போயிருந்தப்போ ஃபுல் மழை 2 நாளுமே, நல்லா இந்த ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு அந்த ரியர் சீட்டில் உட்காந்து பார்த்தா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம வாங்கின செக்மெண்ட்டுக்கும் ஒரு செக்மெண்ட் மேலே வாங்கியிருந்தாலும் அந்த ஃபீல், அந்த லெவல் ஃபீல் இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அப்புறம் இப்போ ஒரு டிரைவ் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த காரோட டிரைவபிலிட்டியை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதில் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 1 லிட்டர் டர்போ காம்போ பெட்ரோல் அதுதான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. ஸோ அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த
இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் 1 லிட்டருங்கிறப்போ 3 சிலிண்டர் இன்ஜின் 4 சிலிண்டரில் நான் ஆல்ரெடி 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது டீசல் இன்ஜின் ஸ்விஃப்ட்டில். ஸோ அதிலேருந்து வரப்போ அதுக்குண்டான லேக் ஏதாவது இருக்குமாங்கிறது எனக்கு இருந்தது. பட் டெஸ்ட் ட்ரைவ் போனப்போ எனக்கு பெருசாக ஒரு லேகோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. டெஸ்ட் ட்ரைவுமே நான் ஹை ஸ்பீட் டெஸ்ட் ட்ரைவும் போகணுன்னு சொல்லி ஷோரூமில் கேட்டு எனக்கு கொஞ்சம் லாங்கராகவும் டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னு கேட்டு புஷ் பண்ண அவங்களும் கொடுத்தாங்க, ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ஓட்டி பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆன பிறகு தான் நான் இது ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணேன். அண்ட் மோரோவர் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணப்பே வந்து ஆட்டோமேட்டிக் தான் போகணுங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் எம்பட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே ஒரு 1.5 இயர்ஸாக சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த வண்டி. அண்ட் டிராஃபிக்கில் ஒவ்வொரு தடவையும் மேனுவலில் போகும்போது அதுக்குண்டான கஷ்டங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கினா ஆட்டோமேட்டிக் தான் போகிறதுன்னு ஆயிடுச்சு. அண்ட் ஆட்டோமேட்டிக்குன்னா இப்போது சாய்ஸஸ் இருக்குது நமக்கு. ஏஎம்டி இருக்குது, டிசிடி இருக்குது. டிசிடிலே வெட் கிளச் இருக்குது, ட்ரை கிளச் இருக்குது. ஒவ்வொரு காம்படிட்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறது. அண்ட் டீசல் போனால் டார்க் கன்வெர்ட்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் மஹேந்திரா, ஐ திங்க் அவங்க பெட்ரோல்லே டார்க் கன்வெர்ட்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே கன்சிடரேஷன், பட்ஜெட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஸோ வண்டிக்கு இதுக்கு அரைவ் ஆகும்போது ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஃபீல் கொடுக்கல. அண்ட் இந்த இன்ஜினும் சரி கியர் பாக்ஸும் சரி ஆல்ரெடி ஒரு 5-6 இயர்ஸாக இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. வேறு வண்டியில் ஹுண்டாயிலையும் இருக்குது, கியாலையும் இருக்குது. ஸோ ஒரு தெரியும் நமக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதில் வருது அண்ட் எந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாங்கிறது. அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு லீனியரான டிரைவுக்கு ஒரு ஃபேமிலி காராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் இருக்குது. ஃபைன். இந்த டர்போ லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு டர்போ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 1500 வரைக்கும் அதோட லேக் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டர்போ லேக் இருக்கும்போது முக்கியமாக சிட்டிக்குள்ளே ஒரு ஃபுல் லோடில் போகும்போது இதோட புல்லிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஆப்டிமமான புல்லிங் தான் சொல்லுவேன். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு 1.2 லிட்டரோ ஒரு 1.5 லிட்டரோ இருக்கிற அந்த ஒரு புல் கிடைக்காது. ஒரு ஃபுல் லோடில் எனக்கு ஓட்டக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். இங்கே ஒரு 4 பேர் போயிருக்கோம். பட் ஃபுல்லாக லக்கேஜோட லோட் பண்ணி இன்னும் பெருசாக போகலை. பட் போன வரைக்கும் சிட்டிக்குள்ளார ஒரு நார்மல் ஒரு 50-60க்குள்ளே போகிறப்போ ஒன்றும் தெரில. அந்த ஒரு 60 to 80 காரிடார் போகும்போது சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு 7th கியர் போகிறதுக்கு அது டிசிடி வந்து யோசிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சு. 5th 6th இருக்குது, நம்மளாம் அதை புஷ் பண்ணி 7th போக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஹைவேஸில் அது ப்ராப்ளமே இல்லை, ஸ்மூத்தாக போயிடுது. பட் நமக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நாமினல் ஸ்பீட் போகிறோம். பட் ஆனாலும் அது இன்னொரு அப் ஷிஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரெவ் எதிர்பார்க்குது நம்மக்கிட்ட. நம்ம முடிஞ்ச அளவுக்கு லீனியராக ஓட்டணுன்ட்டு அந்த ரெவ் கொடுக்காமல் ஓட்டுறப்போ அந்த ஃபீல் இருக்குது. மேபி நான் மோஸ்ட்லி ஈக்கோ வச்சு ஓட்டுவேன், அதனால கூட அந்த அவுட்புட்டாக இருக்கலாம். நான் வந்து நார்மலோ ஸ்போர்ட்டிலோ வச்சு பெருசாக ஓட்டினதில்லை. ஸ்போர்ட் ஒன்ஸ் வாங்கினப்போ ட்ரை பண்ணேன், நல்லா ஒரு பயங்கர புல்லே இருந்தது. பட் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அண்ட் ஸ்போர்ட்டியாக ஓட்டுற ஆளும் இல்லை. அதனால் வந்து மோஸ்ட்லி ஈக்கோ அண்ட் மறந்தால் நார்மல். ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறப்போ ரீசெட் ஆயிரும் நார்மலுக்கு. ஞாபகம் வச்சு ஈக்கோவுக்கு மாற்றி ஓட்டுறதுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஈக்கோ மாற்றி ஓட்டுவேன். ஸோ அது ஈக்கோவில் வைக்கும்போது அந்த லேக் கொஞ்சம் இருக்குது. ஒன்ஸ் டர்போ கிக்கின் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. இன்ஜினில் உள்ள லோடே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது அண்ட் வண்டி கொஞ்சம் க்ரூஸ் ஆகி போகிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ டிசிடி அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசிடியோட ஒர்த் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கியரோட ஷிஃப்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போது டார்க் கன்வெர்ட்டர் லெவலுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இல்லைனாலும் இதுக்கான அந்த கியர் ஷிஃப்ட் ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் மேபி டு அன் எக்ஸ்டென்ட் தெரியுது. பட் ஏஎம்டி மாதிரியோ சிவிடி மாதிரி அப்படியே மேனுவலாக மாறுறது தெரியல எனக்கு. பட் ஒரு நாமினலாக ஸ்பீடு கெயின் ஆகி நம்ம ஒரு ஹைவேல ஓட்டும் போதோ சுத்தமாக எனக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிற ஃபீலோ இல்லை நான் ஆக்சலேட்டர் ரெவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது ஸ்லோ ஆகி மறுபடியும் பிக்கப் ஆகிறதோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததில்லை இது வரைக்குமே. ஸோ அந்த வகையில் டிசிடி நல்லாவே பர்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அகைன் டிசிடியோட பேசிக் பிரின்சிபலே அதுதானே, ஒரு கீர் ரெடியாக தான் இருக்கும் எப்போயுமே. ஸோ வெனவர் இட் நீட்ஸ் அந்த அடுத்த கீருக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக தான் டிசிடி. அண்ட் அதான் அது இதோட டிரைவபிலிட்டிக்காக தான் இந்த டிசிடியே இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு லீனியராக ஓட்டினாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்போர்ட்டியாக தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை.
இப்போ நீங்கள் டிசிடி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசித்திருப்பீங்க. ஏன்னா நிறையா எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா டிசிடி வந்து எக்ஸ்பென்சிவ், இன்கேஸ் சர்வீஸ் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ உங்களோட ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிடி கியர் பாக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது டிசிடி ஆகட்டும், டிசிஏ, டிஎஸ்ஜி எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு டைப்பில் வச்சு சிமிலர் கியர் பாக்ஸஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது பேக்கேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி அதை இது பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு சாய்ஸஸே பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிரோஸ் எடுத்திங்கன்னா டிசிடி மட்டும்தான் இருக்குது. நான் எனக்கு ஏஎம்டியோ டார்க் கன்வெர்ட்டர் வேணும்னா டீசல் போகணும். நான் இப்போ அதுக்கு டார்க் கன்வெர்ட்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்னொரு 5 lakhs இப்போயே போடுற மாதிரி வரும். அகைன் அதில் டிபிஎஃப்க்கு உண்டான ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கரெக்டாக அதை ரெவ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை லாங் போனோம்னா அதை அவாய்ட் பண்ணலான்னாலும் அது ப்ராப்ளம் வந்தால் அதுவுமே பெரிய இஷ்யூ தான். ஸோ எனக்கு இனிஷியலாகவே அந்த 5 lakhs பட்ஜெட்டும் எக்ஸஸ் போட்டுட்டு அகெயின் ப்ராப்ளம் வரப்போ வேறு ஏதாவது பார்க்கணுன்னு இருக்கும்போது ப்ரிப்பேர்டாகவே நம்ம டிசிடி எடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ லீனியரான ஸ்டைலுக்கு டிசிடியை வந்து அதே மாதிரி லோவர் ஸ்பீட்ஸில் சிட்டியில் ஓட்டும்போது அதை வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேஸ் ஷிஃப்ட் பண்ண விடாமல் ஓரளவு ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்லேயே மூவ் ஆகிற மாதிரி ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி அதை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்து ஓட்டினோன்னா அதோட லாஞ்சிட்டிவிட்டி கண்டிப்பாக கொண்டு வரலாங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே கொடுக்குறாங்க. நீங்கள் ஹைவே நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பேடல் ஷிஃப்டர்ஸ் அஃப்கோர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு பெரிய அதில் எனக்கு பர்சனலாக பெரிய அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நான் ஹைவேஸ்லேயுமே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன்னா ஆல்மோஸ்ட் அதுவே எல்லாமே பார்த்துக்குது. நம்ம கியர் டவுன் பண்ணி போகிறதும் இல்லை, ப்ளஸ் பிரேக் போட்டால் அதுவே லோவர் கியருக்கு வந்துடுது. சம் கேசஸ் மேபி சம்டைம்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஓவர்டேக் பண்ணணும், அந்த ஒரு கேஸில் இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் அந்த ஹெடேக் நம்ம எடுத்துக்க வேணான்னு தான் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது. அது கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் பேடலாக இருக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. பட் வந்து அதோட அப்ளிகேஷன் எனக்கு பெருசாக ஏன் டிரைவிங் ஸ்டைலுக்கு பெருசாக சூட் ஆகலை. மேபி ஸ்போர்ட்டியாக ஓட்டுறவங்களுக்கு டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகிறவங்களுக்கு இருக்கலாம். பட் லீனியராக ஓட்டுறப்போ எனக்கு பெரிய லெவலில் அது ஹைலைட்டடாக இல்லை எனக்கு அதோட யூஸ். ஓகே ஓகே. இப்போது இந்த 3 சிலிண்டரோட இம்பேக்ட் வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா அந்த ஒரு மாதிரி ரம்பிள்னஸ் அண்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹூட்லேருந்து அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நாய்ஸோ இல்லை கேபின்குள்ளே ஒரு வைப்ரேஷனோ உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் நீங்கள் பண்ணுறீங்களா? எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் நல்லாவே வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். அந்த 3 சிலிண்டரோட அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரதுக்கு வரைக்கும் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நான் மோஸ்ட்லி ஆஃப் பண்ணும்போது ஏசி ஆஃப் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 செகண்ட்ஸ் அது 900 RPM வந்து ஸ்டேபிள் ஆன பிறகு தான் அடுத்த ஒரு ஆப்ரேஷனே வண்டியில் பண்ணுவேன். அது நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். டோர் வரைக்குமே வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ரன்னிங்கில் அஃப்கோர்ஸ் எதுவுமே பெருசாக இருந்ததில்லை. ஒன்ஸ் ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டிட்டோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு அதனால் ஒரு தனியாக ஒரு வைப்ரேஷன் ஃபீலோ இல்லை. அண்ட் இதில் வந்து பேடிங்கும் தரல. பட் ஹுட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. அதுக்குண்டான இன்ஜின் சவுண்டு உள்ளே வரதோ அது பெரிய லெவலில் ஒன்றும் தெரில. ஓகே ஃபைன். இந்த ஆம்பியன்ஸோட இன்சுலேஷன், அதாவது இந்த வெளியில் கேட்குற இந்த சவுண்டு, பக்கத்தில் போகிற வெஹிக்கிளோட சவுண்டு, இதெல்லாம் ஓகேவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு மைல்டாக சாங் போட்டால் கூட எனக்கு பெருசாக வெளியே நடக்கிறது தனியாக கேட்குறதில்ல. கம்ப்ளீட்டாக சாங் எதுவும் இல்லாமல் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினோன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வெளி சவுண்டு வரும். பட் இண்டஸ்ட்ரியில் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா இப்போது மாருதி, டாட்டா, மஹிந்திரா எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது கியாவோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கியா அண்ட் ஹியூண்டாய் கார்ஸில். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் எதுவும் டேம்பிங் எக்ஸ்ட்ரா எனக்கு போடணுங்கிற ஒரு நீடு வர மாதிரி தெரில. அண்ட் பெருசாக ஆடியோவில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஐடியாவும் இல்லை. ஸோ டேம்பிங் பண்ணால் தான் ஓட்டவே முடியுங்கிற கண்டிஷன் இல்லை கண்டிப்பாக. சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சிட்டிக்குள்ளே இதோட சஸ்பென்ஷன் எந்த மாதிரி இருக்குது, இது எப்படி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே ஒரு 20-30 போகிறோம், ஒரு நார்மல் சைட் ரோட்ஸில் போகிறோம், மெயினில் எனக்கு பிரச்சனை இல்லை.
சைடு ரோட்ஸில் பம்ப்ஸ் இருக்கிற ரோட்ஸில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்டிஃபர் சைடு தான். ஸோ அதுலேயும் வந்து இந்த வேரியண்ட் கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்குது. நான் இதுக்கு டாப் வேரியண்ட் தான் டெஸ்ட் ட்ரைவில் ஓட்டினேன். அது எனக்கு இன்னுமே ஸ்டிஃபாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப லோ ஸ்பீட்ஸில் சொல்கிறேன், ஒரு 20-30 போகும்போது எல்லா பம்ப்ஸுமே தெரிஞ்சிச்சு. இதில் வந்து தெரியுது, பட் ஓரளவு 16 இன்ச் வீல்னால கொஞ்சம் அது சப்சைட் ஆகுது. பட் ஆஃப்கோர்ஸ் அது இருக்க தான் செய்யுது. அது அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் தான் ஹைவேஸில் பாடி ரோல் கம்மியாகும். அது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு அப்படி தான் அவங்க பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். ஏன்னா கொஞ்சம் டால் பாய் தான் இது. ஓகே, ஸோ அப்போ அந்த டால் பாயோட இம்பேக்ட் எல்லாரும் யோசிக்கிறது, இது வண்டி பார்த்தா ஒரு வேகனார் மாதிரி ஒரு லுக் இருக்குது. வேகனாரில் பார்த்தீங்கன்னா பாடி ரோல் அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் ஒரு லாரியோ பஸ்ஸோ கிராஸ் ஆகுதுன்னா காற்றுக்கு பயங்கரமாக ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரபுள் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ஓட்டின வரைக்கும் இல்லை. வேகனாரே நான் ஓட்டியிருக்கேன், ஃப்ரெண்டே வேகனார் வச்சுருக்காரு. ஸோ அதுவே ஓட்டினப்போ அதில் மெயின் மைனஸ்ன்னு பார்க்குறது வீல் சைஸு. அந்த டால் பாய்க்கு அந்த சைஸ் வீலில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பாடி ரோல் நல்லாவே தெரியும். அண்ட் இது உங்களுக்கு லென்த்தும் கொஞ்சம் அந்த ஹைட் இருந்தாலும் ஒரு மாதிரி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பெரிய லெவலில் நெகட்டிவாக பாடி ரோல் தெரியல. ஸோ அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 110-120 போகிறப்போ பாடி ரோல் இருக்க தான் செய்யும். ரொம்ப கட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா. பட் அகெயின் அது ஒரு ஃபேமிலி கார் மாதிரி யூஸ் பண்ணுறப்போ பெரிய லெவலில் தெரில, நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. பின்னாடி சீட்டில் உட்கார்றவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தெரியலாம் பாடி ரோலு. பட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்களுக்கு இப்போது ஸ்விஃப்ட் டிசைர்லேருந்து வரும், அது இன்னும் லோவர் டு த கிரவுண்ட். இது கொஞ்சம் நல்லா மேலே உட்காந்து போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் காலுக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குது. அண்ட் தை சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இருக்குது பின் சீட்லேயுமே. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கிறனால பெரிய லெவலில் இல்லை. அந்த பாடி ரோல்னால நெகட்டிவாக இம்பேக்ட் இருக்கான்னா இல்லை, பட் பாடி ரோல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஓகே, பிரேக்கிங்கோட பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் பிரேக்கிங்கோட கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இது ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம எய்ம் இடத்துல நிப்பாட்ட முடியுதா? அந்த டிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது? எனக்கு சில இடத்துல எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சினஸ் ஃபீல் ஆகுது. டிசிடிங்கிறதுனாலே அது அந்த கியர் டவுன் ஆகி ஸ்லோவாகி நிற்கிறதுக்கான ஸ்பாஞ்சினஸ் ஃபீல் ஆகுது. பட் நம்ம அது பேனிக் ஆகாமல் இருந்தாலே போதும், நின்றுது அந்த இடத்துல. பட் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஸ்ப்ளிட் செகண்டு நின்றுமாங்கிற அந்த ஒரு ஸ்பாஞ்சினஸ் ஃபீல் ஆகுது. அது டிசிடிக்கே உரித்தான கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ அது அகைன் மேனேஜபிள். நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது மேனேஜ் பண்ணிடலான்னு தோணுது. மேபி நியூ டிரைவர்ஸ்க்கு கொஞ்சம் அது ஒரு பயம் வரும் சம்டைம்ஸ், டக்குன்னு பிரேக் போடுறப்போ. அகைன் ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டு, இது இப்போ நான் ஓட்டின வரைக்கும் லைக் சிட்டிக்குள்ளே செம்ம ஸ்மூத்தராக வந்து இருந்தது, ரொம்ப லைட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு 80க்கு பில்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட், சிட்டியோட மேனவரபிலிட்டி அண்ட் தென் ஹைவேவோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சிட்டியில் ஹியூண்டாய் அண்ட் கியாவில் இருக்கிற மெயின் ப்ளஸ் ஸ்டேரிங்னு சொல்லலாம். யாரை கேட்டாலும் அது சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ஃபீல் ஆச்சு. மாருதியிலேருந்து வரும்போது எனக்கு ஸ்டேரிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது நான் இப்போ ஓட்டிட்டு பழைய வண்டி நான் இன்னும் கொடுக்கல, அதை நான் சேலத்தில் வச்சுருக்கேன். நான் இப்போது ஒரு 1 வீக் பேக் ஸ்விஃப்ட் டிசைரு. ஸோ நான் சேலம் போய் அதை எடுத்தால் எனக்கு டக்குன்னு வண்டி பஞ்சராக என்னன்னு இறங்கி 2 தடவை பார்த்தேன் நான். அந்த ஒரு ஃபீல் எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ். அதுவுமே பவர் ஸ்டேரிங் தான். இவ்வளோ நாள் அதை ஓட்டிகிட்டு இருந்தப்போ தெரியல. இது 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை போய் நான் நார்மலாக வெளியே போகலான்னு எடுத்தால் எனக்கு 2 தடவை இறங்கி பார்த்தேன் நான். அப்போ ஏன்டா இறங்கி பார்க்குறேன்ட்டு ஏதாவது அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்டேரிங் ஸ்மூத்னஸ் இருக்குது ஆஃப்கோர்ஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹைவேல ஸ்பீட் பில்டப் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ஓரளவு அந்த எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் தானே இது. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் ஓரளவு தெரியுது. ரொம்ப ஹைவேலையும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி நம்ம கண்ட்ரோலில் மீறி போகுதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் இது கண்டிப்பாக லாங் ட்ரைவ் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இங்கேருந்து சேலம் போனேன் 340 கிலோமீட்டர்ஸு. ஓகே. அப் அண்ட் டவுன் சேலம் போயிட்டு வந்தோம் ஒரு லாங் ட்ரைவ். அதுக்கப்புறம் ஏலகிரி போனோம். ஓகே. ஏலகிரியும் ஒரு 220 கிலோமீட்டர்ஸு. ஸோ அது 2 ட்ரிப் தான் இப்போதைக்கு போயிருக்கேன், மற்றதெல்லாம் சிட்டிக்குள்ளே ஓட்டினது தான். சூப்பர். அப்போ லாங்கில் போகும்போது அந்த ஒரு மாதிரி சீக்கிரமாக டயர்ட் ஆகுறதோ இல்லை லெக் பெயினோ இந்த மாதிரி உங்களுக்கோ உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கோ அந்த ஃபீல் இருந்ததா? நத்திங் லைக் தட். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வெஹிக்கிள் தான். அண்டு நம்ம வண்டி பார்க்க ஆரம்பித்தப்பே மெயின் கன்சர்னே வந்து கம்ஃபர்ட் தான் எங்களுக்கு.
சீட்ஸ் ஆகட்டும், பின்னாடி சீட் ஆகட்டும், அந்த கம்ஃபர்ட்காக தான் நம்ம வண்டி பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக வந்து கம்ஃபர்ட் லெவலில் அவங்க நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகட்டும், உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸு, சீட்டோட மெட்டீரியல்ஸு எல்லாமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது. ஓகே. இப்போ நீங்கள் எடுத்த வேரியண்ட்டில் ரியரில் வெண்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது அப்படின்னா? ஆமாம், ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, ரியர்லேயும் கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் கிடையாது. ஃபைன். அந்த சீட்டோட அந்த மூமெண்ட், இன்ஃபேக்ட் நம்ம வெளியிலே நம்ம பேசணும் வாக் அரவுண்ட் பண்ணும்போது, அந்த மூமெண்ட் உங்களுக்கு அது ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் பெரிய ஹைலைட்டாக கியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால கேபின்குள்ளே அந்த கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கேபின் ரொம்ப ஏரியாக ஃபீல் ஆகுறதுக்கு காரணமே அந்த மூமெண்ட் தான் சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே அஃப்கோர்ஸ் நமக்கு லக்கேஜ் பெருசாக இருக்க போகிறதில்ல. இப்போவுமே பை டிஃபால்ட்டே சீட் நான் பின்னாடி தான் தள்ளி வச்சுருப்பேன். ஏறுறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டே தெரியக்கூடாதுன்ட்டு. எப்போ லாங் போகிறோம் அப்போ எடுக்கிறோமோ அதுவுமே தேவைப்பட்டாதான். இப்போ இதில் உள்ள பெரிய ப்ளஸ்ஸே அந்த பூட் தான். பூட் வந்து இப்படி கிராஸ் கட்டாக கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததுனால நான் ஒரு பெரிய பெரிய சூட் கேஸு ஸ்டாண்டிங்கில் ஒரு 4 சூட் கேஸ் எடுக்குனாலும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் சேலம் போனப்போ அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதே பொசிஷனில் வச்சு நம்மளால் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு பார்த்தேன். அது ஒரு நல்ல ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடியோ இல்லை ரெக்லினேஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாலும் ஸ்பேஸ் கிடைக்க போகுது. பட் பை டிஃபால்ட் இந்த பொசிஷனில் வச்சாலே வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நான் பின்னாடியுமே ஒரு 4 பேருக்கு தேவையான ஒரு 3-4 டேஸ் போகிறோன்னா அது தாராளமாக பேக் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு மெயின் கம்ஃபர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட்டே வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வண்டி. ட்ரைவ் பண்ணும்போது அதோட விசிபிலிட்டி, ஐ மீன் ஏதாவது பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஓரளவுக்கு நல்லா ஓப்பனாக உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு பானட் தெரிகிறது. இப்போ வர நிறையா வண்டியில் அந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப ஒரு ஆங்கிளில் இருக்கும். நமக்கு பானட் தெரியணுன்னா ஒரு ஹைட்டில் உட்காரணும். இப்போது நான் என் ஹைட்டுக்கு நான் கம்ப்ளீட்டாக சீட்டை கீழே வச்சுட்டு தான் உட்கார்றேன். இருந்துமே வந்து எனக்கு நல்ல ஒரு பானட் விசிபிலிட்டி இருக்குது. அந்த எட்ஜ் விசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், 2 எட்ஜஸ்ஸு. பட் ஆனால் அது எப்படி நெக்லிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சென்ஸ் ஆகுது. ஓரளவு ஒரு 2 ஃபீட் இருக்கும்போதே அது வந்து சென்ஸ் பண்ணுது ப்ராப்பராக. ஸோ அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. அண்ட் மோஸ்ட்லி பை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் கையில் இருக்கும்போதே வண்டி எங்கே எண்ட் ஆகுதுங்கிற ஒரு இது தெரியும். அண்ட் மோரோ இந்த கார்னர் கிளாஸ் இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அந்த டிரைவர் சைடும் சரி, இங்கே பார்க்கும்போதும் மெயினாக ஒரு டைட் கட் கார்னர்ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு ஏ பில்லரில் பெருசாக அப்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. நல்லாவே வியூ இருக்குது. அதை வச்சு நம்ம சிட்டியில் மெனுவரிங் ஈஸியாக இருக்குது. ஸோ வியூ வைஸ் பெரிய ப்ளஸ் தான். ஒரு புது டிரைவர் கற்றுக்கிட்டாலும் ஐ திங்க் அவங்க கொஞ்ச நாளில் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம் வண்டியை. ஓகே, சூப்பர். நீங்கள் சோனட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இதை வண்டி வாங்கும்போது சரி சோனட்டும் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ சோனட்டுக்கும் சைரஸ்க்கும் டிரைவபிலிட்டியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறீங்க? சோனட் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் லேண்டடாக இருக்கும் வண்டி. இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுன்னு தான் சொல்லுவேன் நான். சோனட் நல்ல வண்டி. ஃப்ரெண்டும் வச்சுருக்காங்க. நான் ஓட்டியும் பார்த்துருக்கேன். இதே டிசிடி வேரியண்ட்டே ஓட்டி பார்த்துருக்கேன். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் போனப்பையும் ஓட்டி பார்த்தேன். என்ன எனக்கு அதில் மெயின் கன்சர்னே பேக் சீட்டோட ஸ்பேஸு அண்ட் அதோட லோவர் ரூஃப்னு தான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால எனக்கு உட்காந்தா கொஞ்சமாவது ஏரியா ஃபீல் ஆகணுங்கிற இது இருந்தது. மற்ற கார்ஸ் எனக்கு ஆப்ஷன்லேருந்து வெளியே போனதுக்கு மெயின் ரீசனே அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா இன்ஜினு நல்ல கியர் பாக்ஸ் எல்லாமே தராங்க. லுக்ஸு செகண்டரி, அது வெளியே இருக்க போகிறது. நமக்கு வந்து அதை தாண்டி உள்ளே நம்ம உட்கார்றப்போ எப்படி கம்ஃபர்ட் இருக்குங்கிறது தான் மெயினாக பார்க்கணும். அண்டு கியாலா வந்தப்போ செல்டாஸுமே எனக்கு பிடிச்சது தான். செல்டாஸ் நான் ஒரு 1 இயர் பேக்கே டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தேன். அப்போ இருந்தே பார்த்துட்டு இருந்தோம் ஸ்லோலி எப்போ அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அகெயின் பட்ஜெட் வந்து அது கொஞ்சம் அந்த ஹையர் சைட் போகுது. ஆட்டோமேட்டிக் போகணும்னா ஆட்டோமேட்டிக் தான் முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேனுவல் வர வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அது மட்டும் கிளியராக இருந்தோம். அதனால் இது ஒரு மாதிரி டைமுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த வண்டி. இல்லைன்னா மேபி நான் இது வரைக்கும் கூட டிசைட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பேன். எதில் லேண்ட் ஆகிருப்பேங்கிறது எனக்கு இப்போ யோசிச்சா தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ அதுதான் அடுத்த கொஸ்டின். இப்போது நீங்கள் வந்து சைரஸ் வரல அப்படின்னா உங்களோட அடுத்த சாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? மேபி 3XO டு அன் எக்ஸ்டென்ட். இன்ஜின் ரிலேபிளாக இருக்குது. அண்ட் அது 1.2 லிட்டர் வந்துடுது. பெட்ரோல்லே டார்க் கன்வெர்ட்டர் தராங்க. அந்த 1.2 ஐ திங்க் AX5 வேரியண்ட்னு நினைக்கிறேன். அதுதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் அது. டிசைன் வைஸும் நல்ல டிசைன் லாங்குவேஜ் அதுவுமே.
பட் அதில் காம்ப்ரமைசஸ் கண்டிப்பாக இருக்குது. பூட்டும் ரியர் சீட்டும் அது ஒவ்வொருத்தவங்களோட நீடை பொறுத்து தான் வைங்களேன். ஒரு நார்மல் ஸ்மால் பில்ட்டாக இருக்காங்க, இல்லை 2 குழந்தைங்க தான் மோஸ்ட்லி போகிறாங்க கூட அப்படின்னா அப்போ அது பெருசாக தெரிஞ்சிக்காது. பெரியவங்க தான் கூட வராங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஒரு மெயின் கன்சர்னாக இருந்துச்சு. மேபி நான் இந்த செக்மெண்ட்லேயே லேண்ட் ஆகிருக்க மாட்டேன். சிரோஸ் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஹையர் செக்மெண்ட் தான் போயிருப்பேன். ஒரு ஹை ரைடரோ, எலிவேட்டோ, செல்டாஸோ. சரி, இப்போது இது பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்டிகே ஆட்டோமேட்டிக் HTK +. ஓகே. உங்களுக்கு ஆன் ரோடு வந்து நம்ம 16 வந்தது அப்படின்னு நம்ம பேசினோம். 16 lakhsக்கு இந்த கார் வந்து ஒத்து தான் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இது ஓவர் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லலாமா? ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக தான் இருக்கும் ஆஃப்கோர்ஸ். பட் அவங்க இப்போ இருக்கிற ஆஃபரிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதே 16 lakhs போட்டால் எனக்கு வேறு என்னென்ன வண்டி வருங்கிறதையும் பார்த்தேன். அண்ட் எங்கள் பட்ஜெட் இவ்வளோதாங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னும் 2 லட்ச ரூபா போட்டால் இன்னும் பெட்டர் வண்டி இருக்கும், இன்னும் 4 லட்சம் போட்டால் இன்னும் பெட்டர் வண்டி இருக்கும். பட் அது போகிற விருப்பம் இல்லை. அண்டு கண்டிப்பாக இவ்வளோ தான் பட்ஜெட்டுங்கிறது நானும் மிஸ்ஸஸும் பேசி ஒரு 1/3 நம்ம வந்து பே பண்ணிடணும், மீதி தான் லோன் போகணுங்கிற வரைக்கும் ப்ராப்பராக பேசிவிட்டு வண்டி பார்க்க ஆரம்பித்ததே அதுக்கப்புறம் தான். அதில் நமக்கு எது சூட் ஆகுது, நம்ம கன்வீனியன்ஸுக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் எது சூட் ஆகுதுங்கிறது தான் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு 3-4 வெஹிக்கல் ஆப்ஷன் இருந்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே. கைலாக்குமே அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. 3XO ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தது. அண்டு இது நெக்ஸானுமே பார்த்தோம், கர்வுமே பார்த்தோம். பட் எல்லாமே பார்த்த பிறகு கன்சிடரிங் எவ்ரிதிங் எனக்கு இதில் பிடிச்சது வந்து உள்ள இன்டீரியரோட பில்ட்டே வந்து இப்போதைக்கு இது அவுடேட் ஆகாதுங்கிற மாதிரி இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்டீரியரு. அண்ட் சீட் கம்ஃபர்ட்ஸ் ஆகட்டும், பின்னாடி சீட்டோட அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன் அதுவுமே. அண்ட் இந்த சப் 4 மீட்டரில் இந்த இன்ஜினியரிங் பண்ணி இவ்வளோ ஸ்பேஸ் காமிக்க முடியும்னு சொன்னது வந்து அது உள்ளே உட்காந்து ஃபீல் ஆனவனே தான் கண்டிப்பாக ஓகே இதை ஸ்ட்ராங்காகவே கன்சிடர் பண்ணலான்னு தோணுச்சு. பட் நீங்கள் கேட்ட கேள்வி சைரஸ் இல்லைன்னா வேறு என்ன லேண்ட் ஆகிருப்பேன்னா மோஸ்ட்லி நான் ஒரு 4.3 மீட்டர் தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு பேக் சீட் கம்ஃபர்ட்டுக்காக தான் நான் அப்கிரேடே யோசித்தேன். ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதில் தான் போய் லேண்ட் ஆகிருப்போம் மோஸ்ட்லி. ஓகே, கிரேட். நீங்கள் இந்த காரை கண்டிப்பாக நைட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெட்லைட்டோட த்ரோ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அது வந்து இப்போது HTX போனீங்கன்னா தான் LED ஸ்டார்ட் ஆகுது. HTK + வரைக்குமே ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வகையில் எனக்கு நல்லதாக தோணுது. நான் இப்போது 10-12 இயர்ஸாக ஹாலஜனில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். மலையில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் இதுலேயுமே எனக்கு நல்ல ஹெட்லைட் போட வேண்டிய நீடே வந்து மழை பெய்கிறப்பையோ இல்லை ரொம்ப டார்க்கான என்விரான்மெண்ட்டில் தான் வருது. நார்மல் சிட்டி டிரைவ்ஸ்க்கு இதுக்கெல்லாமே நார்மல் லோ லேம்ப் மட்டும் போட்டு ஓட்டினாலே நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. அண்ட் அது ஹாலஜனுங்கிறதுனால பெட்டராக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி எல்லோரும் LED போயிட்டு ஒன்று எல்இடியில் கண்ணு தெரியாத அளவுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணி பயங்கர வாட்ஸில் பவரில் போடணுன்னு பார்க்குறாங்க. இல்லையா அந்த ஒயிட் லைட்டோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒயிட் லைட் இருந்தால் நல்லா இருக்குது வண்டிங்கிற மாதிரி. பட் அது எனக்கு ஒரு பெரிய நீடாக தெரில. ஒரு மிஸ்ஸிங் இந்த வேரியண்ட்டில் அந்த DRLs இல்லை. அது அஃப்கோர்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது இவ்வளோ ப்ரைஸுக்கு. ஓகே, ஃபைன். இப்போது நிறைய பாசிட்டிவ் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அஃப்கோர்ஸ் எந்த காரை எடுத்தாலும் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே இருக்கும். கியா வந்து இந்த காரில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் மேபி இதோட ஃபேஸ் லிஃப்ட் வேரியன்ட்ஸில் டிசைன் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க. எனக்கு வந்து பர்டிகுலர்லி பேக்கில் வந்து கொடுத்துருக்க டெயில் லேம்ப்ஸு, இப்போ இந்த யூனிட்லேயே வந்து பேக்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப் லைட்டும் ரிஃப்ளெக்டர் தான், அதுவுமே LED வராது. ஸோ ஆல்மோஸ்ட் 15-16 lakhs கொடுத்துமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் இதுதான். பட் அவங்க மேபி இதோட ஃபேஸ் லிஃப்ட்டோ இல்லை இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன்லேயோ வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி பண்ணி டெயில் லைட் இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணலாம். மற்றபடி உள்ள கம்ஃபர்ட் வைஸ் பெருசாக எனக்கு ஒன்றும் நெகட்டிவ்ஸ் தெரில. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக். அது நமக்கு ஃபீல் பண்ணும்போதே தெரியுது. அது ஒவ்வொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உட்கார்றப்போயே தெரியுது நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது. அண்டு கான்ஸ் நான் வந்து தெரிஞ்சே இது பண்ணது DCT ஆஃப்கோர்ஸ். இவங்க ட்ரை கிளச் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை தான் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4 stars. அப்படியா? ஓகே. அப்போ அந்த 1 lakh அப்படின்னா என்ன காரணத்துக்காக இருக்கும்?
அகெயின் ஆஃபரிங்ஸ் வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு டார்க் கன்வெர்ட்டரோ இதில் கொடுத்துருக்கலாம். எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஆட்டோமேட்டிக் போனப்போ ஆப்ஷன்ஸு டிசிடி மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு 2வது டிசைன் லாங்குவேஜில் பின்னாடி இன்னும் கொஞ்சம் எனக்கு சைட் ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி ப்ரொஃபைல் மட்டும் அந்த டெயில் லைட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக தான் தெரியுது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு டெயில் லைட் போர்ஷன் வந்து ரொம்ப அந்த அந்த பார்ட் மட்டும் எனக்கு அப்படி தெரியுது. அதுக்காக மேபி 1 ஸ்டார் கிடைக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஃபைன், ரைட். ஸோ இப்போது இந்த சைரஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டயலமாவில் நம்மளோட வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன், இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? கண்டிப்பாக இது நம்ம இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலி குழந்தைங்களோட இருக்குது. லீனியரான டிரைவிங் ஸ்டைலு, சிட்டி ஹாஃப் இருக்கும், ஹைவே ஹாஃப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கலாம். ஃபுல்லாக சிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிசிடி நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் டிசிடியில் உள்ள இஷ்யூஸ் எல்லாருக்குமே தெரியும். சிட்டி ஃபுல்லாக இருக்கிறப்போ எனக்கு என் ஸ்டைலுக்கு வாரத்தில் 2 நாள் சிட்டியில் ஓட்டுவேன். கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு லாங் அடிச்சிருவோம் நாங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு மோஸ்ட்லி ஒரு 60% லாங்கு, 40% தான் சிட்டி மாதிரி வந்தது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுறப்போ எனக்கு பெட்டராகவே தோணுச்சு இது ஆப்ஷனு. மேபி இப்போது வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது மெயினாக பார்த்துக்கணும். அவங்க டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும். ஸ்போர்ட்டியாக ஓட்டினாலும் இது கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பட் லீனியராக ஓட்டினா அதோட லாஞ்சிட்டிவிட்டி இன்னும் வரும்னு தோணுது. அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸாக இருக்கிற ஃபேமிலி கார் வேணும்னா கண்டிப்பாக இது ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து இந்த சிராஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் இஸ் மைன். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்கேஸ் இந்த சிராஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்கள் காரோட ஒரு யூசர் ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே கீழே நம்மளோட மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஒரு மெயில் பண்ணிங்கன்னா நம்ம 2 பேருக்கும் மியூச்சுவலாக செட் ஆகிற டைமில் ஒரு எபிசோடு வந்து நம்ம பண்ணலாம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.